வணக்கம். ஜவை இஜக் ஃப்ரம் ஜவாதுவட்டை புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது செங்கோட்டையன்ட்ட கோபியில் ஒரு பேட்டி கேட்குறாங்க பத்திரிகையாளர்கள். அதாவது தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள்லாம் உடனே பனையூருக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி போட்டு இன்றைக்கி அறிக்கை வெளியிட்டிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு போட்டு செங்கோட்டையன்ட்ட கேட்குறாரு. அதுக்கு செங்கோட்டையன் பதில் சொல்கிறார். அதாவது இது எல்லா கட்சியிலையுமே இருக்கக்கூடிய விஷயந்தான். கட்சி வெற்றி பெற்ற வேட்பாளர்களை தலைமை நிலையத்துக்கு அழைக்குது, அந்த மாதிரி விஷயந்தான். அதன் அடிப்படையில் பனையூருக்கு வாங்க அப்படிங்கிறது சொல்கிறது வெற்றி பெற்றவன்னா தலைமை கழகம் அங்கே தான் இருக்குது. அங்கே வர சொல்லி விஜய் ஆர்டர் போடுறார். மற்றபடி இது சம்மந்தமாக நாங்களே அனுபவிச்சிருக்கோம். செங்கோட்டையன் பேட்டி கேட்குறார். ஏன்னா அது அதிமுகவிலிருந்து வந்தவர், 54 வருட அரசியலுக்கு சொந்தக்காரர். அதனால் நாங்களே அனுபவிச்சிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட தேர்தலில் வெற்றி அடைஞ்சப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ரிசார்ட்டில் 22 நாள் எங்களை தங்க வைத்தார்கள். காரணம் என்ன அப்படின்னம்னா, மனசு மாறிடுவான். ஒரு பெட்டி கொடுப்பான், ஒரு இடத்துல ஒரு கட்சிக்காரன் கூப்பிடுவான், டக்குன்னு இவர்கள் மனசு மாறி பெட்டிக்கு ஆசைப்பட்டு ஆதரவு கொடுத்துருவாங்க. அங்கே துங்கு சட்டமன்றம் அமைகிற மாதிரி இருக்கும். ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் ஒரு ஆளை வச்சு அவங்க ஆட்சியில் உட்காந்துருவாங்க. அதன் அடிப்படையில் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக விஜய் கொடுத்த பேட்டி அது. அதை செங்கோட்டையன் விளக்கமாக சொல்கிறார். அதில் மாற்று கருத்து இல்லை. இது நாங்களாம் அனுபவிச்சு. ஏன்னு கேட்டால் அந்த தாவேக்காவில் ஒரு பழுத்த ஒரு அரசியல்வாதி அப்படின்னா அது செங்கோட்டையன் தான், வேறு யாருமே கிடையாது. ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி, வேறு கட்சியிலிருந்து வந்தவராக இருந்தாலுமே கூட ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல்வாதி. ஆனால் அந்த அறிவுரையை கேட்கக்கூடிய அளவுக்கு அங்கு தாவேக்கா தொண்டர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன் விஜயே இருக்கிறாரா என்பதே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அது சம்பந்தமாக கூட பல தகவல் வந்திருக்கு. ஆமாம், என்ன சொன்னாலும் செங்கோட்டையன் சொன்னால் விஜய் கேட்பதில்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். மற்றபடி செங்கோட்டையன் விளக்கம் சொல்கிறார். சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறார், இந்த மாதிரி வேட்பாளர்களை வெற்றி பெற்ற அப்படின்னால அது எம்எல்ஏ ஆயிடுறாங்க இல்லையா, அதனால் அவர்களை பாதுகாப்பதற்காக பனையூருக்கு வர சொன்னது. மற்றபடி புத்தி மாறி சென்று விடுவார்கள் என்பதற்காக அல்ல. அதிலே ஒரு செங்கோட்டையன் அடி போடுறார். அப்படிலாம் கிடையாது. புத்தி மாறி செல்லக்கூடிய அளவுக்கு எத்தனை பேர் இருக்காங்க. 2 கோடி 5 கோடி கொடுத்து புஷி ஆனந்திட்ட அமௌண்ட்டை கொடுத்து ஒவ்வொரு வேட்பாளரும் தாவேக்காவில் வேட்பாளராக நிற்கக்கூடிய சமயத்தில், ஜெயிச்சு வரக்கூடிய சமயத்தில் அவன் மிகப்பெரிய அமௌண்ட்டை தான் பார்ப்பான். ஏன்னா அந்தளவுக்கு அவர்களுக்கு அந்த பக்குவம் பத்தாது. அதனால் கட்டாயமாக மனம் மாறி சென்று விடுவார்கள் அப்படிங்கிறது ஏகதேச தெரிந்த ஒரு விஷயந்தான். தாவேக்காவை பொறுத்தவரை எத்தனை பேர் அந்த மாதிரி மனம் மாறி செல்ல போகிறார்கள் அப்படிங்கிறது மே ஒரு 5 தேதி 7 தேதியில் தெரிஞ்சிடும். என்றாலும் அதை பாதுகாப்பதற்காக விஜய் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம். இது எல்லா கட்சியிலையுமே உண்டு. இப்படி செங்கோட்டை விளக்கம் சொல்லி அப்புறம் சொல்கிறார். ஆமாம், எங்கள்கிட்ட இருக்கிறவங்க அத்தனை பேருமே ரொம்ப தெளிவானவங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்னாலே உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கடைசியாக ஒரு குண்டு போடுறார். அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு விஷயமா கூர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. அதாவது எங்கள்கிட்ட இருக்கிறவங்க அத்தனை வேட்பாளராக நின்ற அனைவருமே ஜெயிப்பதில்லை, எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்களோ அத்தனை பேருமே தெளிவாக இருக்கக்கூடியவர்கள். மற்றபடி அவர்கள் அனைவருமே விஜய்க்காக உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். இல்லை, தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம், புத்தி மாறாமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்கலாம். மற்றபடி விஜயினோட சொல் பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு புஷி ஆனந்துக்கு கட்டுப்பட்டு, ஏன் செங்கோட்டையனே கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு இப்போ ஜெயிக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் இருக்கலாம். அதுக்காக விஜயின் உயிரையும் விஜய்க்காக உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு வார்த்தை. ஆமாம், அதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு மூத்த அரசியல்வாதி 54 வருடங்கள்
அரசியல் ஊறிய ஜெயலலிதாவுக்கு வழிகாட்டிய ஒரு அரசியல்வாதி இந்த அளவுக்கு பேசியிருக்காருங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் உயிரை எதற்காக தியாகம் செய்ய வேண்டும்? அதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. விஜய்க்காக தியாகம் செய்வார்கள், அதை செய்வார்கள், இதை செய்வார்கள், அதற்காக உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறப்ப இப்போ சமீபத்தில் 4-5 வீடியோஸ்லாம் போயிட்டு இருக்கு. சில பெண்கள் விஜய் ஆட்சிக்கு வரவில்லை என்றால், விஜய் சிஎம் ஆகவில்லை என்றால், நானும் என் குழந்தைகள் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்வோம் அப்படிங்கிற அந்த பொண்ணுக்கும் செங்கோட்டையன் பேசிய சில பேச்சுக்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? எல்லாம் ஒன்று தானே. அப்போ எல்லாமே தற்கொலை படையை சேர்ந்தவர்களா அப்படிங்கிற கேள்வி அந்த இடத்துல வருது. இல்லை, அந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தை விடக்கூடாது. அப்படியே அவர்கள் விட்டாலுமே கூட யார் தொண்டர்களாக உள்ளவர்கள், வேட்பாளர்களாக நின்றவர்கள், ஜெயித்த பின்னும் ஒரு ஜெயிச்சிட்டாங்க எம்எல்ஏயாக வரக்கூடியவர்கள், அப்படி அவர்கள் பேசினால் கூட செங்கோட்டையன் அவர்கள் வாயை மூடணும். அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. கட்சி இன்னும் வளரணும், இது ஆரம்ப நிலை, அந்த மாதிரி சொல்லவே கூடாது. விஜய்க்காக நாங்கள் உழைப்போம், கஷ்டப்படுவோம், மற்றபடி கட்சியை காப்பாற்றுவோம் அப்படி தான் சொல்லணுமோ ஒழிய, எங்கள் உயிரை கொடுத்தாவது கட்சியை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி, உயிரை கொடுத்தாவது என்ன விஜயை காப்பாற்றுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். விஜய்க்காக எங்களுடைய உயிரை தியாகம் செய்வோம். அப்போ நீ செத்து போயிட்டா விஜய் யார் காப்பாற்றுவா? கட்சிக்காக நாங்கள் இப்படி சில இருக்கிறாங்க. அது திமுகவில் அதிகம், அப்புறம் அந்த மாதிரி திக மற்ற திராவிடர் கழகத்தில் ரொம்ப அதிகம். அதாவது கட்சிக்காக தன் உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு தொண்டர்கள், கட்சியின் தலைவனுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு தொண்டர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படித்தான் சொல்லணுமோ ஒழிய, விஜய்க்காக அப்படிங்கும் போதுல அதாவது காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். முதலில் சொன்ன வார்த்தைக்கும் பிறகு சொன்ன வார்த்தை நிறைய விஷயம் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கலாம். விஜய்க்காக உயிரை தியாகம் செய்யக்கூடிய சமயத்தை அவங்க தியாகம் செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னா விஜய் யார் காப்பாற்றுவது? விஜய் யார் காப்பாற்று? கட்சியை யார் காப்பாற்றுவது? அந்த அளவுக்கு அந்த வார்த்தை செங்கோட்டையன் இத்தனைக்கும் அவர் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய இதாக இருக்காரு. அவரே இந்த அளவுக்கு ஒரு லூஸ் டாக்கிங்காக பேசினார் அப்படின்னா, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய வெற்றி பெற்ற அவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? அந்த வார்த்தையில் இன்னும் வரவே கூடாது. நம்ம இந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு செங்கோட்டையன் எந்த அளவுக்கு அனுபவஸ்தராக இருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் வருது. அந்த அளவுக்கு பக்குவம் இன்னும் செங்கோட்டையனுக்கு வரவில்லையா அப்படிங்கிற கேள்வி இதில் வருது. விஜய்க்காக உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார்கள். செஞ்சுட்டாங்கன்னா கட்சி யார் காப்பாற்றுறது? விஜய்க்காக உயிரை இவங்க தியாகம் செஞ்சிடறாங்க. அப்போ விஜய் யார் காப்பாற்றுவா? கட்சி யார் காப்பாற்றுவா? அப்படிலாம் பேசக்கூடாது. அவர் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் தாவேகா கட்சியினுடைய செங்கோட்டையன். அந்த அளவுக்கு லூஸ் டாக்கிங் பண்ணக்கூடிய சமயத்தில் ஒருவேளை அது மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு வைங்க, அதுமாதிரி நிறைய பேர் இறந்துருக்காங்க, செஞ்சுட்டாங்க, என்ன ஆகுறது? இப்படி ஒவ்வொரு ஆளாக இறந்துட்டு போனால் கட்சி யார் காப்பாற்றுவார்? அப்போ செங்கோட்டையன் போன்றவர்களுக்கும் சாதாரணமாக பேசிட்டு அலையிறாங்களா? ஆமாம், சிஎம் வரவில்லை என்றால் நானும் என் குழந்தையும் விஷம் கொடுத்து தற்கொலை அந்த மாதிரி சில பெண்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இந்த வித்தியாசத்தை செங்கோட்டையன் உணர வேண்டும். உண்மையிலே அவர் பாக்கெட்டு இன்றைக்கி ஜெயலலிதா அம்மையார் பாட்டை தான் வச்சுருக்கிறாரு. அவர் தாவேக்கா துண்டு போட்டு நான் பார்க்கல, ஒரு தடவை போடுறப்ப போட்டாங்க, டக்குன்னு உடனே வேகமாக கழட்டிட்டார். இன்னும் மனதில் உட்காரக்கூடிய அளவுக்கு தாவேக்காவுக்கு அவர் பற்று நிலை ஒன்றும் வரல. இந்த தேர்தலுக்கு பின்னால் வரப்போதா அப்படிங்கிறது தெரியல, பார்ப்போம். அதற்காக தொண்டர்களை ஜெயித்த ஆமாம் இந்த வேட்பாளர்களை பலியிடக்கூடிய அளவுக்கு ஒரு கட்சி இருக்கக்கூடாது, ஒரு தலைவனும் இருக்கக்கூடாது. ஆமாம், இல்லை அப்படி ஒரு இருந்தாங்க, இதெல்லாம் அந்த பேச்சுக்கே வரக்கூடாது. செங்கோட்டையன் போன்றவர்கள் சைக்காலஜிக்கலாக பேசுங்க, தாவேகா தொண்டர்களை திருத்துங்க. அதை நோக்கி பேசக்கூடிய சில பெண்கள் இருக்கிறாங்க, தற்கொலை நான் அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் வீடியோ போடுங்க. இன்றைக்கி நைட்டு போட்டிங்கன்னா கூட போதும், நாளைக்கு
தேர்தல் முடிவு வரக்கூடிய சமயத்தில் அது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பெண்கள் வந்து விஜய் தான் சிஎம் ஆகும்னு அழுகிறாங்க. அந்த கேட்டகரியில் செங்கோட்டையன் வர்றாரு. அவன் விஜய்க்காக தியாகம் அப்படிங்கிறப்ப அப்புறம் அவங்களும் தியாகம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது? உண்மையே கிடையாது. செங்கோட்டையனுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? முதலில் சொன்னதை போல். அதனால் வந்து செங்கோட்டையன் போன்றவர்கள், அது வந்து விஜய், புசி ஆனந்த் போன்றவர்கள்லாம் வந்து ஒரு வீடியோ போடுங்க. ஆமாம், வாழ்க்கையில் வந்து வெற்றி தோல்வி சகஜம். அதில் குறிப்பாக அரசியலில் ரொம்ப ரொம்ப சகஜம். கவுண்டமணி சொன்ன மாதிரி இதெல்லாம் அரசியலில் சகஜம் அப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி சகஜம். அதனால் வந்து யாரும் உயிரை மாய்த்து கொள்ளாதீர்கள். விஜய் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி. இன்று வராவிட்டால் அடுத்து 2031 கட்டாயமாக வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி அவங்களுக்கு வந்து ஆதரவாக ஒரு வீடியோ போடுங்க. ஆமாம், போட்டிங்கன்னா தான் பல தொண்டர்கள் வந்து தப்பிப்பார். இல்லாவிட்டால் ஆமாம், விஜய்க்காக உயிரை அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டைன்னு சொல்கிறாரு பாருங்க. அது மாதிரி எல்லாரும் விட்டுக்கிட்டு போனால் அப்புறம் விஜயை காப்பாற்றுவது யார்? கட்சியை காப்பாற்றுவது யார்? ஆமாம், அப்புறம் செங்கோட்டையனை கூட காப்பாற்ற முடியாது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.